இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம், நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், அரசாங்க ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம், இன்ஃபேக்ட் உங்களுக்கு சில இன்டைரக்டாக சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். பொதுவாக எனக்கு பிரைட் கலர்ஸ் தான் பிடிக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ரீசனோட தான் கருப்பு கலர் போட்டிருக்கேன். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், சண்டை, நரம்பு, இரத்தம், பழிக்கு பழி வாங்குதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் காரகத்துவம் பெற்றவர். ஆனால் அதே சமயம் சனி பார்த்திங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறது, நியாயத்துக்கு பக்கபலமாக இருக்கிறது, நியாயமான தீர்ப்புகள் கொடுக்கறதுன்னு இது 2 கிரகமும் சேரப்போகிறது. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும் மீன ராசியில் இணைய போகிறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே மீன ராசியில் சனி, சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதில் 2ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சியாகி சூரியன் சனியோடு இணைய போகிறாரு. அதாவது 2 நெருப்பு கிரகங்கள் ஒரு ஆசிட் கிரகமான சனியோடு சேர்றது. செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். 2 நெருப்பு கிரகமும் சனியோடு சேருவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. இது கிட்டத்தட்ட 100-140 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி அமைப்பு வரும். அதாவது இந்த 3 கிரகமும் 12ஆம் இடத்துல சேர்றது. இது ஆக்சுவலாக 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமே சார் அப்படின்னா, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி மீனராசிக்கு வந்தாலும் இந்த சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் குரு பவர் இல்லாமல் இருக்கார், எதிரியோட வீட்டில் உட்காந்துருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகி 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது. அந்த இடத்துல புதனுக்கு நீச்ச பலனை தருகிறார். தன்னுடைய பலம் இழந்து இருக்கார். அதாவது மீனராசியில் புதன் நீச்சமாக இருக்கார். அறிவு ஒர்க் பண்ணாது. அறிவு சார்ந்த விஷயங்கள், அதாவது ரீசனிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். யூ ஷுட் நோ த ரீசனிங். ஒரு காரணம் எதுக்கு எடுத்தாலும் எதுக்காக இது அப்படின்னு கேட்கக்கூடிய அறிவாற்றல் இருக்கணும். இப்போ அறிவு ஒர்க் பண்ணாது. இமோஷ்னல் பேலன்ஸ் குறையிறதுக்கான நேரம், இமோஷ்னலாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உலக அளவில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம், மிதுன ராசிக்கு 10ஆம் இடம், கன்னி ராசிக்கு 7ஆம் இடம். ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இந்த பாதிப்பு எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆனால் இதில் நல்ல விஷயம், ஒரு சாதகமான விஷயம் என்னென்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிக்குள்ள பிரவேசமாகும்போது ஏப்ரல் 10லேருந்து மே 11 வரைக்கும் புதனும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இதில் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறார். அந்த புதன் பயிற்சி ஆகும் வரைக்கும் இந்த பரிவர்த்தனா யோகம் இருக்கும். அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம். இந்த புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இந்த முதல் 5 நாள், அதாவது ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் 8 நாட்கள், இந்த 8 நாட்கள் கொஞ்சம் குரூஷியலான நாட்களாக இருக்கும். உலக அளவில் நான் சொல்கிறது, பெரிய தலைவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பொது வெளியில் சொல்கிறேன். நம்மளுடைய பாரத பிரதமருடைய கை ஓங்குவதற்காகவும் அவருடைய பலம் அதிகரிக்கிறதுக்காகவும் நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். என்னென்ன அப்படின்னா, மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை அவருக்காக தினமும் பிரார்த்தனை பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்சவங்க என்னுடன் பங்கெடுத்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமும் 108 தடவை 1008 தடவை ஜெபம் பண்ணிட்டு வாங்க.
இதன் மூலமாக நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஏற்படக்கூடிய நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள், ஆயுதம் சம்பந்தமான பாதிப்புகள் குறைவதற்காக நம்ம பிரார்த்திப்போம். இந்த பயிற்சியானது, செவ்வாய் பயிற்சியானது ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11 வரைக்கும் இருக்குது. இதில் ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன்களால் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனை நம்ம வச்சுக்கணும். இந்த பலன்கள் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது 12 ராசிக்காரர்களுக்கும். சில பேர்த்துக்கு ரிஷபராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கௌரவம் சார்ந்த எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை சொல்கிறதுக்காக தான், சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த கருப்பு ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் கருப்பு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட். இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வராமல் இருக்கணும்னு என்னுடைய பிரார்த்தனையோடு உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். மகர ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறாரு. ஒரு விதத்தில் இது ப்ளஸ் பாயிண்ட். என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, எப்பேற்பட்ட சிக்கலையும் எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதாவது எப்பேற்பட்ட பிரச்சனையும், அதாவது ஒரு பெரிய பூதாகாரமாக இந்த ஒரு படத்தில், சர்வர் சுந்தரம் படத்தில் வந்து நடிகர் நாகேஷ் சொல்லுவார், நான் ரொம்ப பார்க்க மாட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு பிரச்சனைங்கிறது இங்கே வச்சுக்கிட்டீங்கன்னா கண்ணை மறைக்கும், அது தள்ளி வச்சுன்னா சின்னதாக தெரியும், தூக்கி போட்டீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு இத்தனை நாளாக இங்கே வச்சு பார்த்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை இப்போ சாதாரணமாக போய் தூக்கி போட்டுருவீங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆற்றலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். லாபஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் மறைவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்கீங்க. ஆனால் அதே சமயம் இந்த பங்காளிகள், உங்களை விட வயதில் இளையவர்கள், உங்களுடைய சித்தப்பா பையன், பெரியப்பா பையன் உங்களுக்கு தம்பியாக இருப்பான், உங்கள் பெரியப்பா பையன் ஆனால் உங்களுக்கு இளையவனாக இருப்பான், அதே மாதிரி உங்களுடைய தங்கைகள், இவங்களால் உங்களுக்கு சில தேவையற்ற விஷயங்களில் மன உளைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அது கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா பிரச்சனை ஆகும். ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அரசாங்க ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசாங்க ரீதியாக இந்த மகர ராசியில் பிறந்தவங்க அரசியலில் இறங்குறாங்க அப்படின்னா, அரசியலில் குதிக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அந்த அரசியலில் குதிச்சாங்கன்னா இப்பொழுது வெற்றி வாகை கிடைப்பதற்கான அமைப்பு ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. அதே சமயம் நீங்கள் உங்களுடைய வியாபார விஷயமாக ஏதாவது வழக்கு எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாசிட்டிவாக இப்போ ஆக்சுவலாக இந்த செவ்வாய் பயிற்சியில் அதிகமான பாசிட்டிவ் அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டால் ரிஷபராசியும் மகர ராசியும் ஜாஸ்தி. மற்ற ராசிக்காரங்களோட இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அதுலேயும் நல்லா இருக்கிறது இப்போ மகர ராசிக்கு நல்லா இருக்குது. செவ்வாய் பயிற்சி ரிஷபராசிக்கு வந்து கொஞ்சம் கௌரவத்தில் விளையாடும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான நிவர்த்திகள் ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்கள் முதலீடுகளை பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்றது. நீங்கள் நிலம் வாங்கணும் அப்படின்னா இதுதான் ரைட் டைம். ஏன்னா ஸ்திரத்தன்மை கொண்ட சனியும் பூமிகாரகன் செவ்வாயும் இணையும் பொழுது நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்படும். தந்தை வழியிலேருந்து சொத்து வரணுமா, இப்போ வரும், அப்பாக்கிட்டேருந்து வரணும், அப்பாவுடைய சொத்து வரணும் அப்படின்னா, இன்ஃபேக்ட் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் அப்பா வழி உறவுகள் யாராவது சொத்து விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அந்த சொத்தை கூட இப்போ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் உங்களுடைய லாபமான செயல்பாடுகள் மூலமாகவும் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்க போகிறாரு 4ஆம் பார்வையாக. அந்த செவ்வாய் அங்கே 4ஆம் இடத்துல இருக்கிற குருவை பார்க்குறாரு. உங்களுக்கு கடன் உதவிகள் சற்று தடுக்கப்படுவதற்கோ மறுக்கப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் எங்கேயாவது லோன் போகிறீங்க அப்படின்னா 1க்கு 2 தடவை அலையிற மாதிரி இருக்கும். சில சமயம் லோன் கேன்சல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் பீரியட். அந்த டெஸ்டிங்கில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அதை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு வருது. இந்த காலகட்டம், இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து மகர ராசிக்கு வெற்றிகளை தருவதற்கும் நிம்மதியை தருவதற்கும், தூக்கத்தை கெடுக்காது. ஏன்னா 12ஆம் இடத்தை சனி பார்த்தாலுமே குருவை சேர்த்து பார்க்குறாரு, தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு.
கடல் கடந்த பயணத்திற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து அதனால் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் தூங்குற மாதிரி இருக்கும், அது தப்பு கிடையாது. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டால், உங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற, ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடாது, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. சிவனை வழிபடுங்கள், அதுவும் கிழக்கு பார்த்த சிவனாக இருக்கணும். கிழக்கு பார்த்த சிவனை வழிபட்டு வாருங்கள். அந்த சிவனின் அருளால் உங்களுக்கு பிரச்சனைகளின்றி நிம்மதியை தரக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியானது பொதுவாக சுமாரான பலன்கள் தான், சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் யோககாரகனாக இருந்தால் நற்பலன்களையும் வீரியத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும் என்னும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த செவ்வாய் பயிற்சியில் நமது நேயர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உணர்ந்து செயல்படுமாறும், தப்பான விஷயங்கள் இது உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் தேவையில்லாமல் கூட இருக்கிறவங்ககிட்டையும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய எதிர்காலம் சீராக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.